வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பூஸ்டப் ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய ஐடியில் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதை லைவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஐடியை ஓப்பன் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுடைய பேஜ் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் கார்னரில் மெனூஸ் அந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா எல்லா மெனூஸும் ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னாக்கா பூஸ்டப் ஐடின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். பூஸ்டப் ஐடி அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஸ்டப் ஐடி பேசிக்கு, பூஸ்டப் ஐடி ஸ்டாண்டர்ட், பூஸ்டப் ஐடி எலைட், பூஸ்டப் ஐடி பேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு 4 பிளானுக்கும் பூஸ்டப் ஐடி கிளிக் ஆகும். இதில் நீங்கள் எந்த லெவல் 3வது லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இதை நீங்கள் பேசிக்கில் பண்ணிங்கன்னா பேசிக் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பெண்டிங் லிஸ்ட் வந்துடும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேண்டசியில் எனக்கு வந்திருக்கு பூஸ்டப் ஐடி. இப்போ நான் பேண்டசியை பூஸ்டப் ஐடி பேண்டசி அப்படிங்கிறத டச் பண்ணுறேன். டச் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு 3rd லெவல் சென்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அதில் பெண்டிங்னு இருக்கும், இங்கே நாட் அப்செட்டுன்னு இருக்கும். அந்த பெண்டிங்கை டச் பண்ணுங்கள். பெண்டிங்கை டச் பண்ணிங்கன்னா யாருக்கு பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அவங்களோட ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஜிபேயில் 999 ரூபா இப்போ நான் பேண்டசிக்கு அனுப்பணும். 999 ரூபா அனுப்பிட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடியை இங்கே கொடுக்கணும். அதுதான் மெயின். பார்த்துங்க, பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர்னு இருக்கும். அந்த இடத்துல அந்த ஐடி நம்பரை கரெக்டாக கொடுக்குறீங்க. இப்போ என்னோடய ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் நான் கொடுக்குறேன். பேமெண்ட் பண்ணிவிட்டேன். ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் கொடுக்கும் பொழுது கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஒரு இடைக்கு 2 செக் பண்ணிங்க. ஏன்னா நான் மாற்றி கொடுத்துடக்கூடாது. ட்ரான்சாக்ஷன் ஐடி கரெக்டாக கொடுக்கணும். எந்த நம்பரையும் மாற்றி கொடுத்துருவாங்க. எந்த பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த பேமெண்ட்டுக்குள்ள ட்ரான்சாக்ஷன் ஐடி கரெக்டாக கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீமார்க்குன்னு இருக்கும். ரீமார்க்கில் வந்து பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு பெய்டுன்னு சொல்லிட்டு உங்களோட எவ்வளோ அமௌண்ட் பெய்ட் பண்ணியிருக்கீங்க, 999 ஜிபே மூலியமாக பண்ணியிருக்கீங்களா, எது மூலியமாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். ஜிபே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்செட் கொடுத்துருவாங்க. இதை கொடுத்தோடனே பேமெண்ட் டீட்டெயில் அப்டேட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ட்ரான்ஸ்லேஷன் பெய்டு அப்படின்னு சொல்லி வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது அடுத்த ஐடி உடனே வந்துடும். அடுத்த நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3rd லெவலில் 4 பூஸ்டர் ஐடி நான் பண்ணணும். இப்போ அடுத்த ஐடி வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக பெண்டிங்னு சொல்லிட்டு. அந்த பெண்டிங் கிளிக் பண்ணி அடுத்த ஐடி நீங்கள் பண்ணிவிடுங்க. அதேமாரி 4 ஐடி நீங்கள் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோ தான் விஷயம். இந்த இப்போ ஏற்கனவே எப்படி பண்ணமோ அதேமாரி தான். பெண்டிங்கை கிளிக் பண்ணினா அவங்க டீட்டெயில் வரும். அதுக்கடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் கொடுத்து பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.